பாக்கியாவுக்கு ஒரு பெரிய ரைட்டர் வந்து ஒரு தன்னம்பிக்கை தொடர் அனுப்பியிருந்தார். நான் படித்து பார்த்தேன், நல்லா இருந்தது. அதை எங்கள் சார்கிட்ட பார்வைக்கு வச்சு, சார் நான் படித்து நல்லா இருக்குது, நீங்களும் ஒரு வாட்டி பார்த்துருங்க, உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா அடுத்த வாரம் பட்டுக்கோட்டை பிரபாகர் சாருடைய தொடர் முடியுது, இதை நம்ம ஆரம்பிக்கலாம் சார்னு சொன்னேன். வாங்கி பார்த்தாரு, தொப்புன்னு ஒரு டேபிளில் போட்டார். என்ன அது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போம். சமையல்காரர், சலவை தொழிலாளி, ஆடு மேய்க்கிறவன், மாடு மேய்க்கிறவன், டிரைவர்கள், உதவியாளர்கள், மேய்க்காப்பர் அத்தனை பேரும் கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் முந்தைய நடிகனாக இருந்தேன், நிறையா சம்பாதிச்சேன், நிறையா பண்ணினேன், இப்போ நான் முதலமைச்சர் ஆகிட்டேன், எனக்கு சம்பளம் ரொம்ப கம்மி, உங்களுக்கு நான் எதுவும் நிறையா செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறாரு. எல்லாருக்கும் விசிட்டிங் கார்டு இவ்வளோ பெருசாமல் இருக்குது, எனக்கு விசிட்டிங் கார்டு தான் 8வது வள்ளல் எம்ஜிஆர். ஆமாம், இந்த 8வது வள்ளல் எம்ஜிஆர் தான் என்னை கொண்டு போய் பட்டி தொட்டியெல்லாம் பாமர்கள் அதுங்க நிறையா படித்தா தான் புத்தகத்தை படிக்க முடியும் சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. 5ஆம் கிளாஸ் படித்து அந்த புத்தகத்தை படிக்கலாம், ஐஏஎஸ் படித்து அந்த புத்தகத்தை படிக்கலாம். அவளை எளிமையாக இருக்கு, எல்லாத்தையும் ஜப்தி போகிற மாதிரி வந்துட்டு சூழ்நிலை வருது. தலைவர் என்ன பண்ணுறது, ஜானகி அம்மாவை கூட்டிகிட்டு காரில் ஏற்றிட்டு அப்படியே வெளியே காரில் வரும்போது, ஜானு ஒரு முறை நம்ம வீட்டை பார்த்துக்கங்கிற ஒரு கட் அவுட்டு, பயங்கரமான கட் அவுட் தலைவர் எம்ஜிஆருக்கு வச்சுருக்காங்க. இவர் கார் வந்து கண்ணாடிக்குள்ளே தலையை எட்டி பார்த்து, இவனை எல்லாம் வாத்தியார்னு சொன்னாங்க, நான் இவன் எந்த ஸ்கூல் வாத்தியார்னு வந்து நக்கல் பண்ணுவேன், நையாண்டி பண்ணுவேன், நான் இப்போ சொல்கிறேன் மனப்பூர்வமா வாத்தியார் தான் அப்படிங்கிறாரு. எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அவன் எம்பாட்டையே ரெட்டிங்களை திருத்துறாயா? நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க கலைமாமணி மணவை பொன் மாணிக்கம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உங்களை பற்றி நாங்கள் வந்துட்டு நிறைய திரைப்படங்களில் பார்த்துருக்கோம், நிறைய கேரக்டரில் நாங்கள் உங்களை பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நிறைய புக்ஸ்லாம் நீங்கள் வந்து எழுதிருக்கீங்கன்னு மட்டும் கேள்விப்பட்டோம். அது மட்டும் இல்லாமல் மறைந்த இயக்குனர் பாக்கியராஜ் அவருடைய நெடுநாள் ரொம்ப நட்பாகவும் இருந்திருக்கீங்க. அவருடைய அனுபவங்களை எங்களுடைய நேயர்களுக்கு சொல்ல முடியுமா? ரொம்ப மகிழ்ச்சிங்கிறத விட இந்த நெகிழ்வான நேரத்தில் இந்த பேச எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நான் இது வரைக்கும் பேசாமல் தான் இருந்தேன். ஏன்னா அந்த ரணம் இன்னும் அப்படியே இருக்குது. இப்போ தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இறந்தபோது இப்போ கூட நிறைய பேர் வதந்தின்னு சொல்லி தலைகிறாங்க. ஆமாம், கிராமத்தில் கூட இன்னும் நம்ப மாட்டாங்க எம்ஜிஆர் இறந்துட்டாங்கன்னு. நான் கூட அது வதந்தி தான் நினச்சிட்டு இருக்கேன் இந்த வரைக்கும். ஏன் தெரியுமா, ஒரு 4 நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம், வைத்தியம் பார்த்தோம், அவர் முடியாமல் இருந்தார், அந்த முகமே எதுவுமே தெரியல. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாக நேற்று பார்க்குற மறுநாள் அப்படின்னா என்னன்னு நீங்கள் சொல்லுவீங்க? அதை நீங்கள் முதலில் எதிரிகளை மட்டுமல்ல யமனையும் 7 தடவை பந்தாடியவன் மக்கள் தலைவர் எம்ஜிஆர். பிறகு என்ன சொல்கிறார், என்னை முதலமைச்சர் ஆக்கியவன் என் தம்பி எம்ஜி ராமச்சந்திரன் என்று. கலைஞர் மு கருணாநிதி சொல்கிறார், என்னை முதல்வர் ஆக்கியவர் என் நண்பர் எம்ஜிஆர் என்று. மேதகு பிரபாகரன் சொல்கிறார், நான் வணங்கும் ஒரே தெய்வம் எம்ஜிஆர் என்று. அமெரிக்க அதிபர் ரீகன் சொல்கிறார், நான் அமெரிக்க எம்ஜிஆர் என்று. எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ்நாட்டில் மலைக்கு கூட பள்ளிக்கூடமுக்கு ஒதுங்காத பாமரன் பேசிய முதல் ஆங்கில வார்த்தை எம்ஜிஆர். அந்த வார்த்தை என்ன லாங்குவேஜ்னு தெரியாது, எம்ஜிஆருங்கண்ணா. அது தமிழா, இந்தியா, தெலுங்கா தெரியாது. அவன் தன்னை அறியாமல் ஒரு ஆங்கில வார்த்தை பயன்படுத்துகிறான் தமிழ்நாட்டில். அப்பேற்பட்ட அந்த மகான், அப்பேற்பட்ட அந்த பெருந்தகை மக்கள் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அவர் வாயால் எங்கள் இயக்குனரை, எங்கள் ஆசானை, என் குருநாதரை என் கலை வாரிசு என்று அறிவிக்கப்பட்டார். எனவே அந்த பெருமகனை நான் பேசுவதில், அவருடைய நினைவுகளை பகிர்வதில் நான் உண்மையில் பெருமையாக நினைக்கிறேன். உங்களுக்கு அவருக்குமான நட்பு வந்துட்டு ஒரு அண்ணன் தம்பி உறவு சொல்லலாமா, இல்லை கலை ரீதியான உங்களுக்கு 2 பேருக்குள்ள ஒரு உறவுன்னு சொல்லலாமா? ஆனால் இன்னைய வரைக்கும் பாருங்கன்னா அவருடைய நிழலாக தான் நீங்கள் இருக்கீங்க. பாக்கியராஜ் சார்னா மனைவி இருக்காங்க, எங்கே பார்த்தாலும் மனைவி. அதே மாதிரி அவருடைய இந்த இறப்புக்கு நீங்கள் தான் அங்கே எல்லாமே முன்னிருந்து செஞ்சு, பல பேர் செஞ்சாங்க, பட் நீங்களும் அமைதியாக அங்கே வந்து உங்களுக்கான பொறுப்புகளை செஞ்சீங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஓடி ஆடி சேட்டிகள் ஓரமாக ஒதுங்கி அப்படியே நிலை குறைஞ்சி நின்று பார்த்தேன். அன்றைக்கி வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் என்னை கேட்பாங்க, ஒரு பத்திரிகையில் வந்து இத்தனை ஆண்டு காலம் தொடர்ந்து நீடிக்கிறது பெரிய விஷயம். 2 பேரும் பத்திரிகை ஆசிரியர்னால் நம்ம வாழ்நாள் முழுக்க வேலை செய்யலாம். ஆனால் அவர் சகலகலா வல்லவர், பல்கலை வேந்தர், எத்தனை துறையில் அவர் சிறந்தவர்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும், இந்தியாவுக்கே தெரியும். தென் திசை வட திசையும் போட்டும் திரைக்கதை மன்னன், இயக்குனர், நடிகர், இசைக்கவன் எல்லாம் இந்த மாதிரி ஒரு பன்முகத்தன்மையில் ஒரு மனிதன்கிட்ட வந்து ஒரு இத்தனை வருஷம் வேலை பார்க்குறேன். நான் எப்படின்னு கேட்டாங்க எல்லோரும் ஆச்சரியமாக. இப்போ நான் சொன்னேன், நான் அவங்கள்ட்ட வேலை பார்க்கல சார், அந்த பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு இருக்கிறேன் இந்த வரைக்கும். உதாரணத்துக்கு பாக்கியாவுக்கு ஒரு பெரிய ரைட்டர் வந்து ஒரு தன்னம்பிக்கை தொடர் அனுப்பியிருந்தார்.
நான் படித்து பார்த்தேன், நல்லா இருந்தது. அதை எங்கள் சார்கிட்ட பார்வைக்கு வச்சு, சார் நான் படித்து நல்லா இருக்குது, நீங்களும் ஒரு வாட்டி பார்த்துருங்க, உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா அடுத்த வாரம் பட்டுக்கோட்டை பிரபாகர் சாருடைய தொடர் முடியுது, இதை நம்ம ஆரம்பிக்கலாம் சார்னு சொன்னேன். வாங்கி பார்த்தாரு, தொப்புன்னு ஒரு டேபிளில் போட்டார். என்ன அது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. இப்போ சொன்னார், மனவை தலைப்பு வந்து இவ்வளோ நேரம் வைப்பாங்க யாராவது, ஒரு முழத்து வச்சுருக்கிறீங்க, யார் படிப்பாங்க அதை அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு ஜெயிக்கலாம் வா. இப்போ என்னன்னா, இப்போ நீ இப்போ சொன்ன இல்லையா, நான் அவர்கிட்ட வேலை பார்க்கல, ஒவ்வொரு நாளும் பாடம் கற்றுக்கிறேன். அவர் வாத்தியார், நான் ஒரு மாணவன் தான். என்ன பொறுத்தவரை குரு சிஷியன் தான் பாண்டிங்கில் போச்ச ஒழிய நான் ஒரு நாளும் வேலைக்காரங்கிற மாதிரி அவர் நினச்சதில் நானும் அந்த மாதிரி நினச்சது கிடையாதுங்க. இப்போ இதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் ஒன்று கற்றுக்குவேன். இப்போ பாருங்கள், அவர் சரின்னு ஓகே பண்ணி கொடுத்துருக்கலாம் இல்லையா. இப்போ அவர் கரண்ட்டில் இருக்கார், நம்மளோட அவர் பயங்கரமாக இருக்கார் கரண்ட்டில். அப்போ உன்னிப்பாக நுட்பமாக கவனிக்கிறாரு, இது இப்படி தான் இருக்கணுங்கிறது இல்லையா. அப்போ நானும் அதில் பாடம் கற்றுக்கிறேன், அப்போ எனக்கு என்ன சரி பண்ணிக்கிறேன் இல்லையா. இப்படி என் பலம் என்னங்கிறதையே அவர் தான் மெல்ல மெல்ல என்னை புரிய வச்சார். நான் இத்தனை புத்தகம் எழுதுறேன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் ஒரு மூல காரணம் வந்து அவர் தான். அதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய பத்திரிகையில் சிறுகதை எழுதியிருக்கிறேன், கவிதைகள் வந்துருக்கு, தாய் தராசு, இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்கிறேன். இருந்தாலும் பாக்கியாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் என் முகவரி வந்து இன்னும் விசாலமாச்சு, அதிகமாச்சு. பிரபலமானீங்க. பாக்கியா வாரதழ் வந்த பிறகு நீங்கள் இன்னும் பிரபலமாக ஒரு அடையாளம் கண்டுபிடிச்சாங்க, நல்லா இவருடைய எழுத்து நல்லா இருக்குது அப்படின்னு இருக்குது. இப்போ அது மாதிரிங்க நான் பாக்கியாவில் சேர்ந்து ஒரு 2 வருஷம் ஆச்சுங்க. அப்போ என்னுடைய கவிதை நூல் வெளியிட்டு வைக்கிறேன் இங்கே சென்னையில், நாரதகன சபா. அந்த விழாவுக்கு எல்லோரும் வர்றாங்க. அன்னைக்குள்ள ஆளுமைகள் அத்தனை பேருமே, ஏற்கனவே பாரதிராஜா சார், எங்கே சார், நாசர் சார், நெப்போலியன் சார், அன்றைக்குள்ளே விசாரி கண்ணதாசன் இவங்கெல்லாம் நிறைய வர்றாங்க, எஸ்பி முத்துராமன் சார் இப்படிலாம் வர்றாங்க. அப்போ வைரம் சார் பேசுகிற என்னை பற்றி, முதலில் பாக்கியராஜ் பெருமகனை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். காரணம், மனைவியை தன் அரண்மனையில் கோழி தன் குஞ்சை பாதுகாப்பது போல் பாதுகாத்து வருகிறார். எனவே அந்த பெருமனை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன் சொன்னார் அவர். இப்போ எங்கள் சார் பேச வந்தோடனே கவிஞர் ஏதோ சொன்னார், நான் மனைவியை வந்து பாதுகாக்கிறேன்னு. இல்லை, அவர் என்னோடு இருப்பது நான் செய்த புண்ணியம், அவர் என்னோடு இருப்பது நான் செய்த பாக்கியம், அவர் என்னோடு இருப்பது எனக்கு பெருமை அப்படின்னு சொன்னார். யாரும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓ, பாக்கியராஜ் சார் உங்களை பற்றி இந்த மாதிரி பெருமையாக சொல்லி மேடையில் அறிவிக்க சொல்கிறாரு மேடையில். அப்போ நான் அதே மாதிரி நான் எப்படி ஒரு வேலைக்காரன் சொல்ல முடியும். நான் அவர்கிட்ட வந்து அன்றைக்கெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்படி அது மாதிரி நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போகலாம்பா. அதுபோல் இன்னொன்றுமா, திறமை எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி அவனை எவ்வளவு உச்சத்துக்கு கொண்டு போனோமோ தயவு தாட்சியம் பார்க்காம செய்வாருமா அந்த பெருமகன். எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் பார்த்ததில்லை. நான் பாக்கியாவில் இருந்து ஆரம்பத்து சிறுகதை நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், நிறையா படிச்சுட்டு இருந்தேன். அந்த எல்லா கதைகளும் வந்து சிறுகதை வந்து சரியாக இருக்காது. காரணம் வந்து எங்கள் சாருடைய ஃபேன்ஸ் அனுப்புவாங்க, நம்ம சார் போட்டுருவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஆர்வமாக எழுதி அனுப்புவாங்க. நான் படித்து பார்த்துட்டு நிறையா ஒன்றுமே சரி வராது. அதில் நான் வந்து ஏதோ ஒன்று படிச்சுன்னு வைக்கணும் இல்லையா நைட்டு. அப்போ எங்கள் சார் வந்து ரத்தத்தின் ஷூட்டிங் நடக்குது. அப்போ பகலில் ஷூட்டிங், நைட்டு பாக்கியா வாடகை வருவார். 10 மணிக்கு வந்து 2 மணிக்கு போவார். அந்த மாதிரி அவர் மாதிரி உழைக்கிறதுக்கு உலகத்தை எனக்கு தெரிஞ்சு இந்த வரைக்கும் நான் பார்க்கலாமா யாரையுமே. வர நான் வந்து டெனை எடுத்து வைப்பேன். நல்லா இல்லை மனைவி எதுக்குங்க அப்படிம்பாரு. எனக்கும் பிடிக்கல சார், வழி இல்லை சார், இதுதான் வருது அப்படின்னு சொன்னேன். ஒன்று பண்ணுங்க, இனிமேல் நீங்கள் வந்து தபால் கதையை படிக்காதீங்க, நம்ம காசு கொடுத்து ரைட்டர்கிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னாரு. சரிங்க சார்னு சொல்லிட்டேன். ஒரு நாள் ஒரு சிறுகதை வருது, கதை பேர் குதிரை. படித்த நானே மிரண்டு போயிட்டேன், என்னடா இப்படி ஒரு எழுதியிருக்கிறான். அந்த குதிரை எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த வேகத்தில் அந்த நடை, அதோடைய த்ரெட்டு எல்லாமே பிரமாதமாக இருந்துச்சு. அப்புறம் நைட்டு வந்து சார் ஷூட்டிங் முடிச்சு திரும்ப வழக்கமாக வந்தார். சார் இன்றைக்கி ஒரு படித்தேன் ஒன்று, ரொம்ப நல்ல மனைவி, நான் தான் நேற்றே சொன்னல, அன்றைக்கே சொன்னல, தபால் கதை வேணாம் மனைவி சொன்னால் கேட்குறீங்களா. இல்லை சார், இது தயவுசெய்து சொன்னேன், நான் படிச்சுட்டேன், அப்படி ஒரு கதை சார், தயவுசெய்து எனக்காண்டி படின்னு சொல்லி பார்வைக்கு வச்சேன். படித்தார். என்னோட 100 மடங்கு கொண்டாட்டம் அவருக்கு, ஆனந்தம். என்னடா இப்படி ஒரு எழுதியிருக்கிறேன். கீழே அட்ரஸ் பார்த்தாரு, ரவிசங்கர், சாலிகிராமம் விலாசம் இருந்துச்சு. மணி 11 இருக்குது அந்த டைம். அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு கார் எடுத்துகிட்டு போய் அந்த பையனை கூட்டி வா அப்படிங்கிறாரு. நேராக நைட்டு சாலிகிராமம் போய் கதவை திட்டுறாங்க. அவங்க அப்பா கதவை திறக்கிறாரு. இந்த மாதிரி ரவிசங்கருங்கிற தம்பி பாக்யராஜ் சார் ஆஃபீஸ்லேருந்து வரோம்னா அந்த சினிமா அதுன்னு சொன்னவன் அவருக்கு வந்து உடன்பாடு இல்லாதனால அதெல்லாம் நீங்கள் தப்பாக வந்துட்டீங்கன்னு அனுப்பிவிட்டார். இப்போ திரும்ப வந்து சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி சொன்னான். இல்லையா, நைட்டில் போய் கதவை திறந்தேன், யாரையா சொல்லுவாங்க, யாரும் பயந்துருவாங்கய்யா, நீங்கள் பகலில் போய் நாளைக்கு போயிட்டு வந்து சொன்னேன். மறுநாள் கார் அனுப்பி அங்கே ரவிசங்கர் கூட்டி வந்தாங்க. கூட்டி வந்து அந்த முதல் படம் 6 ஆரிரோ. நீங்கள் இது வரைக்குங்க
ஒரு அசிஸ்டன்ட் ரைட்டர் 10 வருஷமாக ட்ரை பண்ணேன், 5 வருஷமாக ட்ரை பண்ணேன், அப்படி இப்படி இந்த வரலாறு எல்லாத்துக்குமே அந்த நேரத்தில் ஒரு அசிஸ்டன்ட் ரைட்டரை வந்து பல்லக்கில் ராஜகோகமாக கூட்டி வந்து சேர்த்து வரலாறு வந்து இங்கே தான் இருந்துச்சு. நான் கண்ணால் பார்த்தேன். வந்தவொடனே அவர்கிட்ட சொன்னாங்க, மனைவி தான் கதையை கட்டாயப்படுத்தி படிக்க சொல்லி சார்ட்டு சொன்னார். அந்த படத்தில் நீங்கள் கூட ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருக்கீங்களா? ஆறாரோ ஆறிரோ ஒரு படத்தில். ஆமாம், பெரிய கேரக்டர் தான், மெண்டல் கேரக்டர் அதான் அது அடிக்க வச்சாருங்க. அப்புறம் அதில் அசிஸ்டன்ட் ரைட்டர் சேர்றாரு. அதுக்கப்புறம் என் மேலே ரொம்ப அன்பு, இவர் தான் நம்ம சேர்றதுக்கு காரணமாக இருந்தாருனால பெரிய அன்பு வச்சுருந்தார். அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு, அப்போ இடையில வந்து வெளியே போயிட்டார். பிறகு கொஞ்ச நாள் கழித்து விக்ரம் சார்கிட்ட எல்லாம் போய் ஒர்க் பண்ணார். அப்புறம் ராஜகுமாரன் சார்கிட்ட ஒர்க் பண்ணார். அப்போ தான் இந்த ரோஜா பூன்னு ரோசா பூ சின்ன அந்த பாட்டு அவர் எழுதின பாட்டு நிறைய பாட்டு எழுதி ஹிட் ஆகிட்டு இருக்குது. அடுத்து தனியாக படம் பண்ண போகிறாரு. அவரே மிகப்பெரிய சிறந்த கவிஞர். ஒரு நன்றிக்காக அவர் எல்லா பாட்டும் எழுதினார். எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தாரு. அதில் ஒரு பாட்டு எழுதி பாருங்க. தரையில் நடந்த நான் வானில் பறக்கிறேன், உன்னால் தான் அம்மா எனக்கென இருப்பு. இந்த மாதிரி எல்லா சாங் மேலே நீ ரெடியா நான் ரெடியா நிறைய எழுதியிருந்தார். எனக்கு ஒரு என் மீது உள்ள அன்புக்காக ஒரு பாட்டு கொடுத்தாரு. அதான் முதலாய் உன்னை பார்க்கிறேன், ஒன்று கேட்கிறேன் என்னை தெரிகிறதா, அந்த பாட்டு கொடுத்தாங்க. அந்த பாட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து கொஞ்ச நாள் பாட்டு எழுதினேன். ஆனால் என்ன பாடலாசி அறிமுகப்படுத்தி மிஸ்டர் ராஜகுமாரன் சார் தான். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பாக்கியாவில் வந்து 8வது வள்ளல் எம்ஜிஆர், முதல்ல அந்த 8வது வள்ளல் எம்ஜிஆர் எப்படி எழுத ஆரம்பிச்சு சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. ஆமாம், 8ஆம் வள்ளல் எம்ஜிஆர் புக். 8வது வள்ளல் எம்ஜிஆர் பாக்கியா 1980 ஆரம்பிக்கிறாங்க. 89 புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய நினைவு நாள் வருது, டிசம்பர் 24. சார் என்னை கூப்பிட்டு, மனவை ஒரு கட்டு எழுதுங்க தலைவரை பற்றிங்கிறார். எனக்கு என்னன்னா, எனக்கு என்ன தகுதி இருக்குது? அவர் கூட பயணித்தவர், அவர் வந்து கலைவாரிசுன்னு அறிவிக்கப்பட்டவர், எவ்வளோ இருக்குது அவருக்கு உள்ள நட்பு எவ்வளோ இருக்குது. அவர் தான் எழுதுன்னு, அவருக்கு தான் நிறைய விஷயம் தெரியும். என்னையே எழுத சொன்னார் அப்படிங்கிற எனக்கு. நான் அடிக்கடி தலைவரை பற்றி அவர் எங்கள் சார்ட்டு பேசிகிட்டே இருப்பேன். ஒவ்வொரு நிகழ்வும் சொல்லுவேன். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லட்டுங்களா? புரட்சியில் எம்ஜிஆர் வந்து சிஎம் ஆகிறார், முதலமைச்சர் ஆகிறார். முதலமைச்சர் ஆனவுடனே தன்னுடைய வேலைக்காரங்க அத்தனை பேர், இன்னொன்று தன்னுடைய வேலைக்காரர்களை என்றைக்குமே வேலைக்காரர் சொல்ல மாட்டார், என் உதவியாளர்கள் அப்படிங்கிற உதவியாளர்கள் யாருமே வேலைக்காரர் இல்லைன்னு சொல்லுவோம். அவர் வந்து என் வேலைக்காரன் சொல்ல மாட்டாருங்க. உலகத்துடைய அவதாரம் ஏன் தெரியும் எம்ஜிஆர் அமைச்சர்னு எல்லாத்தையும் அளந்தளந்து பார்த்தாமா அவர். அதாவது டிரைவர்னால் எனக்கு உதவியாளர் அப்படின்னு சொல்லுவாருடைய டிரைவர், என் வேலைக்காரங்கிற வார்த்தை பயன்படுத்தவே மாட்டார். இப்போ அதை அவர் சிஎம் ஆனவுடனே ஒரு சூட் கேஸ், அந்த காலத்தில் வந்து சின்ன பிரிவு கேஸ் பார்த்தீங்களா, ப்ரௌன் கலர் சின்னதாக இருக்கும். அது ஒரு நிறைய அடுக்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தர் தன்கிட்ட வேலை பார்த்த அத்தனை பேரும் கூப்பிட்றாரு. சமையல்காரரு, செலவு தொழிலாளி, ஆடு மேய்க்கிறவன், மாடு மேய்க்கிறவன், டிரைவர்கள், உதவியாளர்கள், மெய்காப்பாளர் அத்தனை பேரும் கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் முந்தைய நடிகனாக இருந்தேன், நிறையா சம்பாதிச்சேன், நிறையா பண்ணினேன், இப்போ நான் முதலமைச்சர் ஆகிட்டேன், எனக்கு சம்பளம் ரொம்ப கம்மி, உனக்கு நான் எதுவும் நிறையா செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறாரு. நீங்கள் ஒன்றும் பாருங்கள், நீங்கள் அரசியல் பார்த்துட்டு வரீங்க, சாதாரண ஒரு கவுன்சிலர் ஆனாவே டே நான் உனக்கு என்ன வேணும் பண்ணுறேன்டா, நான் ஆயிரண்டா அப்படிங்கிறாங்க இல்லையா. ஒரு எம்எல்ஏ, எம்பி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பதவி வந்தால் நம்ம என்ன பண்ணலாம்னு நிறைய பேருக்கு வாக்கு கொடுப்பாங்க. ஆனால் இவர் என்ன சொல்ல, சிஎம் ஆகிட்டார், வேறு வேணாம், நான் சிஎம் ஆனதுக்கு பாரு, நேற்றாலும் ஒரு வீடு வாங்கி கொடுத்து 10 வீடு வாங்கி தரேன் சொல்லலாம் இல்லையா. இப்போ சொல்கிறாரு, எனக்கு சம்பளம் கம்மி, அதில் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது, அதனால் இதை வச்சு ஏதாவது நல்லதாக ஒரு வியாபாரம் பண்ணியோ, ஒரு கடை கண்ணி வச்சோ, அல்லது உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு பொழைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஒருத்தன் அப்படியே அழுதுகிட்டே வாங்கிட்டு போகிறாங்க. தேவராஜன் ஒருத்தர் வர்றார், மெய்காப்பாளர், எம்ஜிஆர் இருக்கார் அவர், தேவராஜ்னு மெய்காப்பாளர் வர்றாரு. அவர்கிட்ட கொடுக்குறாரு, தலைவர் தர்றாரு. வேணாம் தலைவரை, எனக்கு எல்லாம் பண்ணிட்டீங்க, எனக்கு வீடு வாங்கி கொடுத்தீங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க, என் பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி வச்சிங்க, இப்போ நல்லா இருக்குன்னு தலைவர், எதுக்கு தலைவர், எனக்கு வேணாம் தலைவர் அப்படிங்கன்னா, அதெல்லாம் பரவாயில்லடா நீ வாங்கிட்டு போடாங்கிறாரு. 2 பேரும் தர்க்கம் நடக்குது, வேணாங்கிறாரு, எடுத்து வாங்கி. அப்புறம் கடைசியாக தலைவர் சொல்கிறாரு, இந்த பாரு தேவராஜ், இதை வாங்கிட்டு போனால் தான் என்னை வந்து தோட்டத்து பக்கம் பார்க்க முடியும், இல்லைன்னா இந்த பக்கம் வரக்கூடாது அப்படிங்கிறாரு. தலைவர் கொடுக்க தலைவர் வாங்கிட்டான். வாங்கின உடனே சரி போயிட்டார். 6 மாதம் கழித்து தேவராஜ் வர்றாரு தோட்டத்துக்கு தலைவரை பார்க்க. அப்புறம் சும்மா கேஷுவலாக கேட்குறாரு, ஏய் அந்த பணத்தை என்னடா பண்ணா தேவராஜ்னு கேட்குறாரு. தலைவர் அது பத்திரம் வச்சுருக்க தலைவர் வீட்டில் அப்படிங்கிறான். என்னடா சொல்கிறேன்னு கேட்குறாரு. இல்லை தலைவரை, நான் வேணாங்கன்னு சொல்லி நீ தான் சொன்னீங்க, அதை வாங்கலாம், அந்த வீட்டு வராதுன்னு சொன்னீங்க, இந்த தெய்வத்தை நான் பார்க்காம எப்படி தலைவர் இருக்க முடியும்,
அதுக்காக தான் வாங்கின தலைவரே, நான் செலவழிக்க வாங்கின தலைவர் நீங்கள், நான் அப்படியே தலைவருடைய என்னடா இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி அழுகிறாரு தலைவர். இப்படி ஒரு ஒரு தங்கமான குணமுள்ள ஒரு மனுஷனை பார்க்குறேன்னு சொல்லி இது மாதிரி நிறைய சாப்பிட்டு நிறைய புரட்சி தலைவர் வந்து அந்த அளவுக்கு இரக்கம் உள்ள ஒரு மனுஷனா இருந்து எல்லாருக்குமே கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே நன்மை செஞ்சிருக்காங்க. அப்போ இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டு சொல்லிட்டே இருப்பேன். ரொம்ப ரசித்து கேட்பாரு. அதெல்லாம் மனசை வச்சுக்கிட்டு மனைவி அப்படின்னு ஒரு கட்டுரை சொல்கிறாரு. எழுதியாச்சு. இப்போ எங்கள் பாக்கியா பொறுத்தவரை கேள்வி பதில் இருப்பீங்கன்னா அது இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி. நீங்க பாக்கியராஜ் சார் கிட்ட எந்த வருஷம் போய் ஜாயின் பண்ணீங்க? எப்படி அவருடைய ஒரு நட்பு உங்களுக்கு கிடைச்சது? எதன் மூலியமா? அதுக்கு முன்னாடி நிறைய பத்திரிகை ஜேர்னலிஸ்ட்டை தாய் தராசு இந்த மாதிரி பத்திரிகையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். திரைச்சோ இதெல்லாம் இருந்தேன். அப்புறம் பாக்யராஜ் கீதம் ஒரு பத்திரிகை இருக்குது. அவர் பேரால் ஒரு பத்திரிகை மதுரைக்கார் நடத்தினார். அதுலேயும் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், எங்கள் சார் பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாருங்க அப்படின்னு அவர் சொல்லி நான் போய் பார்த்து உடனே ஜாயின் பண்ணிட்டேன். ஆமாம், அவர் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி தான் ஜாயின் பண்ணேன். நீங்க சென்னைக்கு வரும்போது ஒரு பத்திரிகையாளரா வரணும்னு வந்தீங்களா இல்ல ஒரு நடிகரா வரணும்னு வந்தீங்களா? ரெண்டுமே கிடையாதுங்க. ரெண்டுமே கிடையாது. நான் வந்து ஊரில் வந்து நான் வந்து மணப்பாறைக்கு பார்த்து ஒரு சின்ன கிராமம் தவிட்டுப்பட்டி, நகரம் வந்து புதுக்காலனி. அங்கே தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அப்போயும் இந்த கதை கவிதை இந்த மாதிரி எழுதுறது உண்டு. சிறுகதையெல்லாம் பத்திரிக்கை அனுப்புறது உண்டு. சிறிது வரும், ராணிலாம் வரும். அதனால் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸெல்லாம் சேர்ந்து மச்சா ஏதாவது நாடகம் போடும் வச்சா பார்க்கலாம் அப்படின்னாரு. சரின்ட்டு என்ன பண்ணேன், யாருன்னா அழகர், விஓ, சம்பத்து, ராமு, பிச்சுமணி இந்த மாதிரி ஒரு டீம் அங்கே இருந்தாங்க. சரின்னு அந்த எழுதி எல்லாம் மனிதன் என்ற போர்வையில் அப்படி நாடகம் அரங்கேற்றம் பண்ணேங்க. அரங்கேற்றம் பண்ண கை விட்டு அன்றைக்கி வந்து வேறு ஒன்றும் ஒரு பேனா வாங்கி கொடுத்தாங்க. மச்சா இந்த பேனா தான் மச்சா ஒரு மூலதனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர்கள் கம்பன் கலைக்குழு, அது அந்த அந்த ஆர்ட்ஸ் பேர் கம்பன் கலைக்குழு நண்பர்கள் தான் வாங்கி கொடுத்து அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் நான் மணப்பாறை டவுனில் நாடகம் போட வாய்ப்பு வந்துச்சு. பொத்தமட்டுப்பட்டில் தம்பி ஜேம்ஸ் இருக்கார், ஒரு கவிஞர். அந்த டீமெல்லாம் என்னை கூப்பிட்டு கர்ப்ப கிரகம் அப்படின்னு நாடகம் அங்கே அரங்கேற்றம் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் சென்னை வந்தேன். இங்கே நாடகம் தான் போட்டு தெரிஞ்சிக்கிட்டு இருந்தேன். இங்கே பார்த்த சாரி சபா, சோவியத் கல்ச்சரில் பத்தினிக்கும் பசிக்கும், அதே கர்ப்ப கிரகம் அப்படின்னு நிறைய நாடகங்கள் போட்டேன். அப்புறம் வானிலை நாடகம்லாம் நிறைய போட்டுக்கிட்டு இருந்தேன். இது மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி அப்படியே இது அப்படியே டோன் வந்து மாறி பத்திரிக்கை செயலில் வந்துச்சுங்க. இப்போ நடிகர்லாம் ஆசை கிடையாதுங்க. அப்புறம் வந்ததுக்கப்புறம் இப்போ சார் இங்கே சேர்ந்தாச்சு இல்லைங்களா. இப்போ பாக்கியாக பொறுத்தவரை அவர் கேள்வி பதில் வந்து ஹைலைட். புத்தகம் வாங்கினோம்னா அதுக்காக தான் பாக்கியை வாங்குவாங்க, கேள்வி பதிலுக்காகவே. அதுக்கு தான் வாங்குவாங்க இல்லையா. அப்புறம் சைடில் படிச்சுக்குவாங்க, வேறு என்னென்ன அது பேருக்கு படிக்கிறது. ஆனால் பாக்கியோடைய நோக்கம் வந்து கேள்வி பதில். அப்போ நிறைய கடிதங்கள் வந்து குவியும் பாக்கியாவுக்கு, ஆஃபீஸுக்கு வந்து குவியும். இந்த கற்று வந்தவொன்னே இந்த 8வது எம்ஜிஆர் கற்று வருது இல்லையா தலைவரை பற்றி, அதுக்கு கடிதங்கள் வந்து நிறைய ஒரு கணிசமாக வந்து குவியுது. பயங்கர ரெஸ்பான்ஸ். அப்படியே இந்த சூழ்நிலை வந்து பாக்கியா வந்து 4வது நாள் கடைக்கு வந்து சார் இப்போ கார்கிட்ட வராரு கிளம்பி வெளியில் போகிறதுக்கு. இப்போ வாசலில் கேட்டுக்கிட்டு 3 பேர் நிற்கிறாங்க. ஒருத்தன் பேனா வச்சுருக்கிறான், ஒருத்தன் சால் வச்சுருக்கிறான், ஒருத்தன் மாலை வச்சுருக்கிறான். இப்போ அந்த காம்பவுண்டுக்கு அந்த அரண்மனைக்கு யாரை பார்க்க வருவாங்க, இவர் தான் பார்க்க வருவாங்க. அதனால் என்ன பண்ணுறாரு, ஏய் வாங்கப்பா நேரம் ஆகுது நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க மம்மிக்கிட்டே வராங்க, மெதுவாக வந்துட்டு கேட்குறாங்க, சரிங்க யார் சார் மனைவி பொன்மானி அப்படின்னு கேட்குறாங்க. என்ன விஷயம்னு கேட்குறாரு. இந்த வாரம் தலைவரை பற்றி ஒரு கட்டை படித்தேன் சார், 8வது எம்ஜிஆர். என்ன சார் இப்படி இருக்கிறாரு, அதான் அவரை பார்க்கணும் சார் அப்படின்னாங்க. உடனே அசண்டை விட்டு மனைவியை கீழே வர சொல்லியான்னாரு. கீழே வந்தேன். மனைவி உங்களை தான் பார்க்க வந்திருக்காங்க, பார்த்து அனுப்புங்க அப்படின்ட்டு போயிட்டார். இப்போ நான் அவங்கள பார்த்து அறிவிட்டு எல்லாம் பேசி முடிச்சுட்டு அனுப்பிட்டேங்க. ஈவினிங் வர்றாரு ஷூட்டிங் முடிஞ்சு. சொல்கிறாரு, மனைவி அதை தொடர எழுதுங்க அப்படின்னாரு. அதை தொடர எழுதுங்க அப்படிங்கிறாரு. எனக்கு என்னடா அது ஒரு வாரம் எழுதணும் பரவாயில்ல. அப்போ தொடர் எழுதுகிற அளவுக்கு மனைவிட்ட விஷயம் இருக்குது, மேட்டர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாரு. இந்த கண்டுபிடிக்க தன்மை இருக்குது பார்த்தீங்களா, இவன்கிட்ட என்ன இருக்குது, இவனுக்கு ஆட தெரியுமா, பாட தெரியுமா, ஓட தெரியுமாங்கிறத கண்டுபிடிச்ச மகானவர் இல்லையா. 75 வாரம் எழுதுனேங்க, 70 வீக்ஸ் எழுதினேன். அந்த வெளியீட்டு விழா சென்னை காமராஜர் ரங்கத்தில் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்குங்க நான் எவ்வளோ புத்தக வெளியீட்டில் பார்த்துருக்கேன், பெரிய பெரிய ஜாம்பவான்னா எழுதியிருக்கேன் நான். அதுக்கு இணையாக எனக்கு தெரிஞ்சு நடந்தது கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா, அந்த நூல் வெளியீட்டுலாவுக்கு கங்கைமரன் கச்சேரி, இசையமைப்பாளர் கங்கைமரன் கச்சேரி எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடுறாருங்க. இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லைங்க. மாஸ், அந்த மாதிரி ஒரு மாசு. தலைவர் எம்ஜிஆரை பற்றி அவர் பாடுறாரு, இவர் இசையமைச்சு தராரு. அவ்வளோ கூட்டம் அலம்போது அந்த மாதிரி அந்த விழா நடந்துச்சு. இந்த புத்தகம் இன்ன வரைக்கும் பெரிய லெவலில் போயிட்டுருக்குதுங்க. வேலையிலே வந்து உலக நாடுகள் ஃபுல்லாக போயிட்டுருக்குது. அந்த புத்தகம் தான் எனக்கு முகவரி. எல்லாமே 10 புத்தகம் எழுதினா கூட எனக்கு முதல் முகவரியை வந்து கொண்டு போய் சேர்த்தது அந்த 8வது எம்ஜிஆர் புத்தகம் தான். எல்லாருக்கும் விசிட்டிங் கார்டு இவ்வளோ பெருசாக இருக்கும், எனக்கு விசிட்டிங் கார்டு தான் 8வது வள்ளல் எம்ஜிஆர். ஆமாம், இந்த 8வது எம்ஜிஆர் தான்
என்னை கொண்டு போய் பட்டி தொட்டியெல்லாம் பாமருக்கு அதுங்க நிறையா படித்தா தான் புத்தகத்தை படிக்க முடியும் சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. 5ஆம் கிளாஸ் படித்து அந்த புத்தகத்தை படிக்கலாம், ஐஏஎஸ் படித்து அந்த புத்தகத்தை படிக்கலாம். அவனே எளிமையாக எழுதியிருப்பேன் எல்லாத்தையும். நிறைய இன்னொன்று பண்ணிக்கணும். புரட்சி தலைவர் அம்மா வந்து யாரையும் புத்தகத்தை தந்துருக்காங்க. 2 முறை அசம்பிளியில் இந்த புத்தகத்தை பேசுனாங்க. ஓ, புரட்சி தலைவர் அம்மா இந்த புத்தகத்தை பேசினாங்க. இதிலிருந்து கற்று என் புத்தகத்தை பேர சொல்லி 2 முறை சட்டமன்றத்திலும் 1 முறை திருச்சி பொதுக்கூடத்திலும் பேசினாங்க. எல்லாருமே என்ன ஏன் இன்னும் சொல்லப்போனால் கலைஞர் கருணாநிதி கூட படிச்சிருக்காங்க. அவருடைய நண்பர் இளைவனில், கவிஞர் இளைவனில், அவர் மிகப்பெரிய எழுத்தாளர். அவருக்கு இளைவனில் கலைஞர் ரொம்ப க்ளோஸ் ஆனவர். அவர் என்கிட்ட ஒரு நாள் வந்து சொன்னார், அவருடைய புத்தகமும் கற்பகமுத்தாலே வெளியிடுறாங்க. மனவை என்ன அவங்க புத்தகத்தை பற்றி என் தலைவர் வேணான்ட்டாரியா, என்ன எத்தனை எடிஷன் போயிருக்குது, அவனை கூட்டி ஒரு நாளைக்கு அப்படின்னாரு சொன்னாருங்க. அவன் சந்தர்ப்பம் இல்லை சந்திக்கிறதுக்கு. அது மாதிரிங்க எல்லாரும் இன்னும் சொல்ல போனாங்க. ஒரு நாள் திண்டுக்கல் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. நான் வந்து பெரியகாமு தேவர் சவுந்தரபடிமல்ல தொழிற்சங்க தலைவர். நான் டிஎம்கே தொழிற்சங்க தலைவர் சொல்கிறது. நான் டிஎம்கே தொழிற்சங்க தலைவர். உங்கள் புத்தகத்தை வந்து திண்டுக்கல் கடையில் வாங்கினேன். என்னடா தலைவர் கும்பிட்டுட்டு ஒரு ஃபோட்டோ பார்க்குறேன், வித்தியாசமாக இருக்க ஃபோட்டோன்ட்டு வாங்கிட்டு வந்தேன். நைட்டு படித்தேன், 10 மணிக்கு ஆரம்பித்தேன், 11 வரைக்கும் படிச்சுட்டு 11 வரைக்கும் படித்தேன். 2 முறை படித்தேன், 3 முறை படித்தேன். ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ சொன்னார், அண்ணே ஜோப்பில் தான் கலைஞருக்காண்ணே, இதயத்தில் எம்ஜிஆர் போயிட்டாருண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 100 புக்கு அனுப்புங்கண்ணே. ஆக இதில் வந்து பாகுபாடு பார்க்காம ஒரு மனிதனுக்கு அடையாளமா ஒரு தெய்வத்துக்கு இணையாக பார்க்குறாங்க எல்லாருமே. ஆச்சுங்களா? அவர் கலைஞர் புத்தகத்து பக்கத்தில் இதை வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்ருக்காரு. அவ்வளோ ஒரு வரலாற்று புகழ் அந்த புத்தகம் 8ஆவது. இதில் என்னென்னாங்க, இதெல்லாம் வந்து நான் திட்டமிட்டு எனக்கு அதெல்லாம் வரும் தெரியலாம் ஒன்றும் பண்ணலை. அந்த தெய்வம் என்னை கண்டுபிடி சொல்லிச்சு, அதை பண்ண எனக்கு சரியான ஒரு மரியாதை கிடைச்சிதுங்க. நீங்கள் எம்ஜிஆர் ஐயா பயன்படுத்திய தொப்பியும் கண்ணாடியும் வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்கீங்களா? பெரிய பரபரப்பு ஏற்படுத்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். அது ஒரு பெரிய பரபரப்புன்னா எனக்கு அதை சொல்லவே கொஞ்சம் சங்கடமாக இருக்குங்க. எனக்கு 8ஆவது எம்ஜிஆர் புக்கு நல்லா போயிட்டுருக்குது. அப்போ 10ஆவது எடிஷன் நடக்குது. ஆனந்தவனில் வந்து அங்கே வந்து அப்போ சப்டிட்டு கண்ணன் இருந்தாங்க. அவர் சொன்னார், மனைவி சார் உங்களை பற்றி ஒரு ஆர்டிக்கல் பண்ணணும் ஒரு வீடலில். என்னென்னா நாங்கள் வீடலில் வந்து நிறைய புத்தகங்கள் வெளியிடுறோம். பெரிய ரைட்டர்ஸ் எல்லாமே பெருசாக ஒன்றும் அவ்வளோ எடிஷன் போகிறது கிடையாது. ஆனால் ஒரு சாதாரண மனைவி பொன்மாணிகள் இந்த புத்தகம் இத்தனை எடிஷன் போயிருக்குது, ஒரு ஆர்டிக்கல் பண்ணான்னு சொன்னாங்க. பரவாயில்ல, வந்த புத்தகத்துக்கு ஒரு பெரிய மீண்டும் ஏன்னா அது புத்தகம் வரும்போது விமர்சனம் வந்து எல்லா பத்திரிக்கையும் வந்ததுங்க. விண்டுலேருந்து ஒரு பத்திரிக்கையில் தவறாமல் எனக்கு விமர்சனம் பண்ணாங்க, அருமையாக இருந்தாங்க. வந்த புத்தகத்து திரும்ப ஒரு ஆர்டிக்கலும் நான் சரின்னு ஒத்துக்கிட்டேன். அப்புறம் ஒன்று குண்டை தூக்கி போட்டாங்க. என்னன்னா, அவர் பயன்படுத்திய தொப்பியும் கண்ணாடியும் வாங்கிட்டு வந்து தர்றோம், அதை போட்டு ஃபோட்டோ எடுத்து பேட்டியில் போடணுங்க. நான் சொன்னேன், ஏங்க அது ராஜவம்சம்ங்க, அதை நான் போட்ட காமெடியாக இருக்குங்க. இல்லை சும்மா இருங்க, நீங்கள் நம்ம டைரக்டர் பாலிதாஸ் சார் வச்சுருக்காரு தொப்பியும் கண்ணாடி, அங்கேருந்து வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. என்னென்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் வாங்கிட்டு வந்தாங்க. அவர் கொடுத்தாரா? பாண்டியராஜன் சார் கொடுத்தாரு. அவர் என் புத்தகத்து மேலே அவர் மிகுந்த அன்போடு ஒரு நாள் என்கிட்ட வந்து நைட்டு 10 மணி ஃபோன் பண்ணாரு, இவன் மனவை என்ன என் வாசி அள வச்சுட்டு அப்படின்னாரு. வாசினா அவங்க ஒய்ஃபு. அவங்க சார் என்ன சார் சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லை, என் வீடு ஜப்தி போகிற மாதிரி இருந்துச்சு ஒரு நேரத்தில். அப்போ வந்து நான் தைரியமாக தான் இருந்தேன். ஏன்னா தலைவர் ஒரு சம்பவம் எனக்கு தெரியும், எனக்கு வாசிக்கு தெரியாது. அப்போ வந்து கண்கலங்கி ஒரு மாதிரி இருந்தேன். அப்படி நான் ஏன் தைரியமாக இருந்தேன்னா, ஜப்தி போகும்போது தலைவர் எம்ஜிஆர் வீடு ராமாவரம் தோட்டங்கிறதுங்க. அது வந்து ஒரு கோயிலுங்க. அது 8 ஏக்கர் ஒரு பூமி வாங்கி தனக்கான ஒரு சக்கரவர்த்தி மாதிரி அமைச்சிக்கிட்டார். அன்னைக்கு எங்கே ஒரு தெருவழி அங்கெல்லாம் போய் குடியிருக்கல அவர். இன்றைக்கி ஒரு காடு மாறுங்க. நாங்கள் 100 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள். இப்போ அந்த நேரத்தில் வந்து ஜப்தி போகிற மாதிரி வந்துட்டு சூழ்நிலை வருது. தலைவர் என்ன பண்ணுறது, ஜானகி அம்மாவை கூட்டிகிட்டு காரில் ஏற்றிட்டு அப்படியே வெளியே காரில் வரும்போது, ஜானு ஒரு முறை நம்ம வீட்டை பார்த்துக்கங்கிறாரு. அந்த தாய் அப்படி அழுகுறாங்க. இவர் தான் சொல்லணும், நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு அது பரிபோப்புவது பார்த்தியா, என் நிலைமையை பாருன்னு சொல்லணுமே ஒழிய, அவர் சொல்கிறார் ஜானு ஒரு முறை பார்த்துக்க அப்படிங்கிறாரு. அப்புறம் சாயங்காலம் வர்றதுக்குள்ளே வந்து மீட்ரு வாங்கினது வேறு விஷயம். அதை படிச்சுட்டு நீங்கள் சார் சொல்கிறாரு, சார் சஸ்பென்ஸாக இருக்குது சார், அந்த வீட்டை மீட்டுட்டாரா? ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டாங்களே, அதுதான் வேணும். ஆரம்பியரப்பன் போய் சுற்றி அலைஞ்சு பணத்தை மாற்றிட்டு வந்து வெட்டியாச்சுங்க. அப்போ அதே மாதிரி பாண்டியன் சார் வந்து
அதை படிச்சுட்டு நீ கவலைப்படாத தலைவரோடே போச்சு திரும்ப வந்துட்டார், நமக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னார். அதே மாதிரி வீடு அவர் வீடு நல்லா வந்துடுச்சுங்க. அது ஸோ தொப்பியும் கண்ணாடி அவர்கிட்ட வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. போட்டு நான் மறுக்க போட்டு எங்கள் வீட்டிலே வச்சு ஸ்டில் எடுக்கிறாங்க, ஆஃப் டே எடுக்கிறாங்க. சரின்ட்டு அப்படியே எல்லாம் எழுதி முடிச்சு எல்லாம் எடுத்துகிட்டு முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். சரி கடைசி இந்த ஆர்டிக்கல் வந்து கேன்சலான பரவாயில்லங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. புக்கு வருது, எங்கள் சார் முதல் ஃபோன் பண்ணுறாரு, மனைவி நல்லா தான் இருக்குது அப்படின்னாரு. இது போதும் சாமி அப்படின்ட்டு அது ஒரு ஃபர்ஸ்ட் கால் பாக்கியராஜ் சார் தான். ஆமாம், ஏன்னா அவர் தான் என்னங்கம்மா நீ காமெடி பண்ணுறீங்களாங்க, என்ன வேஷம் போடுறீங்க தலைவர் மாதிரி, அசிங்கமாக இல்லை உங்களுக்கு, புத்தகத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது, இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரிங்க அதே புத்தகத்துக்கு இன்னொரு வரலாறுன்னு கேட்டிங்கன்னா, ஈரோட்டிலேருந்து வேங்கை ராஜேந்திரன் அண்ணன் ஒருத்தர் இருக்கார், எனக்கு யாருன்னே தெரியாது. அவர் வந்து சென்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களை சந்திக்கணுன்னாரு. என்ன விஷயம்னு கேட்டேன். உங்கள் புத்தகத்தை படித்தேன், அது சம்மந்தம் பேசணுன்னாரு. சரின்ட்டு போனுங்க, பெரிய மயிலில் லாட்ஜில் தங்கியிருந்தார். என்னன்னு சொல்லுங்கண்ணே. என்ன இல்லைங்க, நானும் எம்ஜிஆர் டிவோட்டி தான், அவர் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் இத்தனை வருஷமாக. ஆனால் இந்த புத்தகம் என்னை வேறு டைமென்ஷனில் மாற்றி பிடிச்சி வேறு மாதிரி ஆகிப்போச்சு, ஒரு 1000 புக்கு வேணும் அப்படின்னாரு. 1000 புக்கு என்ன நான் எனக்கு விற்பனைக்கான்னு கேட்டேன். அதெல்லாம் இல்லை மனைவி, ஃப்ரீயாக தரப்போகிறேன்னாரு. அதுக்கான தொகையை கொடுத்தாரு, புத்தகத்தை கொடுத்தாச்சு. நான் நினச்சேன் இதுவரை முனிங்கி போச்சுன்னு நினச்சேன். 1 மாதம் கழித்து எனக்கு ஒரு அழைப்புதல் வருது. ஈரோடு கொங்கு அரங்கத்தில் எனக்கு வந்து உங்களுக்கு பாராட்டு விழா போனேன். ஆக்சுவல் லாட்ஜில் தங்க வச்சுருந்தாங்க. நான் ஆகிட்டு கீழே வரும்போது பார்க்குறேன், ஒரு யானை இருந்துச்சு, பட்டத்து யானை. அண்ணா என்னென்னு கேட்டேன். இந்த யானையை கூட்டிட்டு போகிறேன். என்னென்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் வேணாங்க அண்ணே, ஒரு புத்தகம் எழுதுனேன், அவ்வளோதானே எனக்கு உள்ள அடையாளம், இது மேலே போனால் யாருன்னு கேட்பாங்கண்ணே, அதே எனக்கு அசிங்கமாயிரும்னு. அப்போ சொன்னார், இந்த யானை உங்கள் புத்தகங்களை சுமந்துக்கிட்டு, பட்டத்து யானை ஈரோடு ஃபுல்லாக வீதி வீதியாக சுற்றிட்டு இங்கே வந்திருக்குது. இதெல்லாம் யாருக்குங்க கிடைக்கும் இந்த வாய்ப்பெல்லாம்? யார் கொடுத்தது இதெல்லாம்? வந்து என் தலைவன் எழுதுன்னு சொன்னார். அந்த புள்ளி தான் இன்னை வரைக்கும் எனக்கு வந்து அன்னைக்கு அவர் போட்ட ஒரு புள்ளி தான் பாக்கியராஜ் சார். இன்னைக்கு உலக நாடுகள் ஃபுல்லாக இருக்குது. சித்ரா சார் சொல்லுவார், சித்ரா லட்சுமணன் சார், இவன் மனவை என்னைய சும்மா அப்படியே அப்புறாடி அலையிற, உன் புத்தகம் எந்த ஊர் லைப்ரரி பண்ண எடுக்குதியா, மலேசியா போகிற அங்கே இருக்குது, சிங்கப்பூருக்கு போகிற அங்கே இருக்குது, அமெரிக்கா போகிற அங்கே இருக்குது அப்படிம்பாரு. இதெல்லாம் வந்துங்க மறக்க முடியாத நினைவுகள். ஆமாம்மா, இதெல்லாம் வந்து இது யார் மூல காரணம்னா, அன்னைக்கு மட்டும் என்னை எழுத சொல்லணும்னா இந்த அடையாளங்கள் எப்படி எனக்கு வரப்போகுதுங்க? இல்லை அன்னைக்கு மட்டும் இப்போ அந்த இடத்துல வேற யாருனா இருந்தாங்கன்னா என்ன பார்க்க வருவாங்கன்னு நினச்சிட்டு என்னோட அசிஸ்டண்ட்டை பார்க்க வராங்க, சில பேர் வேற மாதிரி கூட பண்ணுவாங்க இல்லையா? ஆனால் அந்த இடத்துல அவர் ரொம்ப பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டாரு பாக்கியராஜ் சார். ஏன்னா இவன் முன்னே நீ என்ன அப்படி என்ன யாருக்கு வேற வேறு நம்ம ஜலசியாக இருங்க ஒரு மாதிரியா பொறாமப்பட்டிருப்பாங்க. ஆமாம் கண்டிப்பாக. இப்போ பைரம் சார் பேசும்போது வேற வேறுனா என்ன இப்படி சொல்கிறாருங்கிற மாதிரி ஆயிரும் இல்லையா? அதனால் அதான் சொல்லணும், திறமை இருந்தால் பண்பு இருந்தால் அதை பாதுகாப்பு. அதாவது எம்ஜிஆர் ஐயாக்குள்ள அதே பண்பு வந்துட்டு நம்ம பாக்கியராஜ் சாருக்கும் இருந்திருக்கு இல்லைங்களா? அதே குணநலம், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு மோட்டிவேஷன். கண்டிப்பாங்க. அது மாதிரி இல்லாமல் எங்கள் சாருக்கு பாட்டு எழுதுவாங்க, கவிஞர் வாலி சார்லேருந்து எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. இவரே டியூன், இவர் வந்து எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க, நல்ல டைரக்டரு, திரைக்கதை மன்னன், நடிகர்னு, அதை விட இசைஞானம் உள்ள அறிவுள்ளவருங்க அவர். இன்றைக்கும் ஆரம்பத்திலேருந்து 4 ஆஸ்தான வித்வான் வச்சுருப்பார் கையில். ஜெய் விசு சார் தலைமையில் ஒரு வித்வான்கள். எந்த வேலை பார்த்தா வேலை முடித்தோன்னே அந்த டீம் உள்ளே உட்காந்துக்கும், இவர் டியூன் போட்டேன் நானே இந்த மாதிரி கிட்டத்தட்ட நான் எனக்கு தெரிஞ்சு 500 டியூன் வச்சுருக்காரு, 1000 டியூன் இருக்கு அவர்கிட்ட. இப்போ வந்து எந்த வேலை ஷூட்டிங் போயிட்டு வருவார், கொஞ்சம் நேரம் அப்படி டிஸ்கஷன் நடக்கும், அதை மட்டும் அதுக்கப்புறம் இந்த வேலை முடிஞ்சால் அடுத்த வேலை உட்காருவாருங்க. மியூசிக் நாலேஜ் வந்து அவருக்கு இதுக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போ வாலி சாருக்கு எழுதும்போது இவரே டியூன் போட்டு சில வரைக்கும் பல்லவி சொல்லுவார், இதாங்க அப்படி சொல்லியோ அதையும் வச்சுக்கே அப்படிம்பாரு வாலி சார். நான் திரும்ப நான் எதுக்கு எழுதணும் அப்படிம்பாரு அவர். இந்த பழக்கம் வந்து மக்கள் எம்ஜிஆருக்கு உண்டு. என்னன்னா ஒரு வரிக தமிழ்ங்கிற வார்த்தை நிறைய வரணும் எதிர்பார்ப்பார், வேற ஒன்றும் என்னை எப்படியெல்லாம் எழுத சொல்ல மாட்டார். பாடுபொருளை பார்த்தா எல்லாம் எழுதுனாங்க. இவன் ஆட பிறந்தவன், இந்த நாட்டை ரட்சிக்க வந்தவன் கண்டுபிடிச்சாங்க, இந்த கவிகள்லாம் கண்டுபிடிச்சாங்க. என்னை எழுதுங்கன்னா அவர் சொன்னதே கிடையாது. அவர் ஒரு நாள் மவுண்ட் ரோட்டில் காரில் போயிட்டுருக்காரு. தேவி தேட்டரில் நேற்று இன்று நாளை படம் ஓடிட்டுருக்குது. ஒரு கட் அவுட்டு, பயங்கரமான கட் அவுட் தலைவர் எம்ஜிஆருக்கு வச்சுருக்காங்க. இவர் காருலேருந்து கண்ணாடிக்குள்ளே தலையை எட்டி பார்த்து, இவனை எல்லாம் வாத்தியார்னு சொன்னாங்க, நான் இவன் எந்த ஸ்கூல் வாத்தியார்னு வந்து நக்கல் பண்ணுவேன், நையாண்டி பண்ணுவேன், நான் இப்போ சொல்கிறேன் மனப்பூர்வமா வாத்தியார் தான் அப்படிங்கிறாரு. எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அவன் எம்பாட்டையே ரெட்டிங்களை திருத்துறாயா,
ரெட்டிங்களுக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரெட்டிங்கில் தான் வாத்தியார் திருத்துவாங்க. ஆமா ஆமா, தப்பு பண்ணா ரெட்டிங்ல தான் ரெட்டிங்ல அண்டர்லைன் திருத்துவாங்க. பண்ணுவாங்க. ஆமா. ஆக அந்த ரெட்டிங்கில் என் பாட்டு திருத்துறாயே, அவன் வாத்தியார் தான் அவன் உண்மையான வாத்தியார் தான் அப்படின்னாரு. அது மாதிரி அதனால் இன்னைக்கு இன்ன வரைக்கும் அவர் தான் வாத்தியார், அவர் தான் அவதார புருஷன். அவர் இணையாக தான் யாரையும் இன்னும் சொல்ல முடியல யாரையுமே. 1000 பேர் தலைவர்கள் வர்றாங்க. காமராஜரை சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்த பிடிச்சி இன்னும் அதை மீறி இன்னும் ஒருபடி மேலே போய் உலக நாடுகள் ஃபுல்லாக இன்னைக்கு கொண்டாடுறாங்களே. நீங்க பாக்கியராஜ் சார் அவங்களோட பத்திரிக்கையில ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் எடுக்கிற எல்லா படத்துலயும் வந்துட்டு ஏதாவது ஒரு கேரக்டர் உங்களுக்குன்னு கொடுத்துட்றாரு. இது நீங்களா போய் கேட்பீங்களா, இல்லை அவர் உங்களுக்குன்னு இந்த கேரக்டர் வைப்பாரா? நான் இது வரைக்கும் அவர்கிட்ட எதுவும் கேட்டு பழக்கமே இல்லை. ஒரு முறைங்க அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து சென்னையில் சரியான புயல் வெள்ளம் மழை. நான் இருந்த வீட்டில் நான் தண்ணி வீட்டுக்குள்ளே போந்துச்சு. வாடகை வீட்டில் அப்போ இருந்தேன். தண்ணி என்னோட முதலாக சென்னைக்குள்ளே இவ்வளோ தண்ணி வீட்டுக்குள்ளே வருங்கன்னு தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். அந்த வெள்ளத்தை வந்து வீட்டுக்குள்ளே தண்ணி வருமா அந்த மெட்ராஸில் கட்டில் வரைக்கும் வந்துருச்சுங்க. எங்கள் பசங்களை உட்கார வச்சு நான் பாட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த தண்ணி வடிகிற வரைக்கும் அப்புறம் எங்கள் சஞ்சீவ் சார் அங்கே இருந்தார் பாக்கியாவில். 2 பசங்களை அனுப்பிவிட்டு, ஒரு மணி, காசி, ரவி 3 பேர்த்து அனுப்பிவிட்டு, மனைவி வீட்டில் தண்ணி முந்துருச்சியா எல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தண்ணியெல்லாம் இறச்சி ஊற்றிட்டு என்னால் அப்படியே நான் ஒரு 3 நாளாக ஆஃபீஸ்க்கு நான் போகலிங்க. அப்புறம் சாருக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி மனைவி வீட்டில் தண்ணி முந்துச்சு, தான் 3 நாளாக வரலன்னு சொல்லி. இப்போ நான் போனேன் 4ஆவது நாள் ஆஃபீஸ்க்கு போனேன். என்ன மனைவி தண்ணி முடிச்சோன்னு சொல்லவே இல்லையே. இப்போல்லாம் சரியாயிடுச்சு சார், ஒன்றும் இல்லை சார் அப்படிங்கிறேன். இப்போ சொன்னார், அப்போ வந்து ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் நடக்குது. ஐஸ்ரூட் ஐயர்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஆள் துள்ளமாக இருப்பார். அவர் நாடக குரூப்பில் இருந்தவர். அவரை செலக்ட் பண்ணிடுறாங்க சார். முதல் முறை சினிமாவில் வந்து அவரை ஓகே பண்ணுறாரு. சினிமாவுக்கு நாடகத்தை நடிச்சிருந்து ஒரு ஆளை வந்து அவர் கேட்டிருக்காரு, சார் எனக்கு சம்பளம் வந்து பிளாக்ல எவ்வளவு, ஒயிட்டில் எவ்வளோன்னு கேட்டிருக்காரு. ஐயா தண்ணிக்குள்ளே கிடந்து 4 நாளாக அதை பிடிச்சிட்டு வரான், அவஸ்தைப்பட்டு வரான். எனக்கு ஒன்றும் இல்லை சார் அப்படிங்கிறான். இவன் இன்றைக்கி தான் அறிமுகப்படுத்த போகிறேன். எனக்கு பிளாக்ல எவ்வளோ ஒயிட்ல கேட்குறான், ஒயிட்டில் எவ்வளோ கேட்குறாயா. இப்போ கூட வேணும்னு கேட்கலையே சார், மழையில் 4 நாளாக அவஸ்தைப்பட்டேன் சார், கொஞ்சம் செலவுக்கு பணம் வேணும்னு கேட்கலையே. நான் கேட்டு இது வரைக்கும் எதுவும் கேட்டது கிடையாது சொல்ல வர்றேன். அவர்கிட்ட இது வரைக்கும் எந்த இதுவும் கேட்டது இல்லைங்க. அதே மாதிரி தான் நடிக்கிறது கூட பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி பாக்கிய வேலைக்காக கற்பகம் ஸ்டூடியோவில் ஷூட்டிங் நடக்குது. அவசர போலீஸ் சாரை பார்க்குறேன். கண்டிப்பாக எப்போயுமே ஷூட்டிங்ஸ் மட்டும் தான் போவேன். அன்றைக்கும் வழக்கமாக அங்கே போகிறேன். இடையில கேப்பில் இந்த மேட்ரெல்லாம் ஓகே பண்ணி வாங்கிட்டு வரணும். அங்கே போகிறேன். இதை பார்த்த உடனே அங்கே ராமலிங்கம் இந்த ரெஸ்டாரண்ட் அவர் டேரக்டர், அவர் இப்போ வந்து டைரக்டர் வந்து ராமலிங்கம் சார். ராமலிங்கம் மனைவி டச்சப் நிற்க வைங்கிறாரு. சரி நானும் போகிறேன் அப்படியே நிற்கிறேன். தட்டில் பழத்தை வச்சுக்கிட்டு, என்ன பழமெல்லாம் கண்ணி போச்சு அப்படின்ட்டு, அங்கே பார்த்து கேளுங்க மனைவினார். நான் முகத்தை பார்த்து கேட்டேன். சிலிஸ்க்கு தான்மா முகத்தை பார்த்து கேட்குறேன். மனைவி முகத்தை பார்க்காதீங்க மனைவி, அங்கே பார்த்து கேளுங்க. எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் அவர் சொன்னதை கேட்கவே மாட்டேங்கிறனால என்ன காரணமாக எனக்கு கூச்சமாக இருந்தது. எனக்கு என்னடா நம்ம வந்து இப்போ தான் என்னுடைய குரு தெய்வமாக ஆரம்பிச்சிருக்கிறோம், அவர் இந்த மாதிரி சீன் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு 6-7 டேக்கு வாங்கிட்டேன். திரும்ப சொல்லி அப்படி தான் வாங்கி அதுக்கப்புறம் எல்லா படங்கள்லையுமே ஒரு காட்சி நடிகணும். இன்னொன்றுங்க, அந்த அவர் படத்தில் வந்து அவரோட காம்பினேஷன் நிற்க போகிறவளே வேறு சீன் தர மாட்டார். அவர் சீனில் தான் நான் வருவேனே ஒழிய எல்லா படத்துலையுமே வேறு எதுலேயும் வரமாட்டேன். நன்றி சார், பல தகவல்கள் எங்களுக்காக சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம் சார். மிக்க நன்றி. உங்கள் சேனலுக்கு மிகுந்த நன்றி.